ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அரசியல் தலைவர்கள் யாராவது வர்றாங்கன்னா 500 அல்லது 600 தொண்டர்கள் தான் ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு தலைவர் வர்றதுக்கு 10 லட்சம் தொண்டர்கள் வந்து சென்னை விமான நிலையத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை விமான நிலையமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. ஆமாங்க, டேக் ஆஃப் ஆக வேண்டிய விமானங்கள் அந்த தலைவர் வந்ததுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆகலான்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம், வேறு யாரும் இல்லைங்க, அந்த தலைவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1985 அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது எதிர்கட்சிகள் எல்லாம் இனி அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் இவர் திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிறது சொல்லும்போது தலைவர் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருங்க. தலைவர் திரும்ப உயிரோடு வராரு, அவரை கண்டிப்பாக உயிரோடு பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் 10 லட்சம் தொண்டர்களும் சென்னை விமான நிலையத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆமாங்க, அந்த கூட்டம் பணத்துக்காண்டியோ பிரியாணி பொட்டலத்துக்காண்டியோ வந்து அந்த நிற்கலைங்க. அந்த தனி மனிதனை பார்த்துடணும் உயிரோட அப்படிங்கிறதுக்காண்டி சேர்ந்த கூட்டம் தாங்க அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.